திருக்கோவிலில் சுரங்க நிலவரை கண்டெடுப்பு. தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்க பணியுக்காக 9-10ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கோவிலை இடிக்க வேண்டாம் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்கம் பணியுக்காக சாலையோர ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் திருவள்ளூர் அடுத்த பட்டறை பெரும்புதூரில் 9-10ஆம் நூற்றாண்டை பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் அறுபடை வீடுகளில் இல்லாத அளவுக்கு மிக உயரமான முருகன், வள்ளி தெய்வானையுடன் வீற்றிருக்கும் பழமை வாய்ந்த சிலைகள் அமைந்துள்ளது. இந்நிலையில் நெடுஞ்சாலை விரிவாக்கம் பணிகளுக்காக இத்திருக்கோவிலை அகற்றப்போவதாக நெடுஞ்சாலைத்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதற்கு கோவில் நிர்வாகிகள் மற்றும் கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதனிடையே கோவிலுக்குள் சுரங்க நிலவரை இருப்பதாக முன்னோர்கள் சொன்னதாக தொல்லியல் துறைக்கு தகவல் அளிக்கப்பட்ட நிலையில் திருவள்ளூர் மாவட்ட தொல்லியல் அலுவலர் போகோ லோகநாதன் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது கோவில் கருவறைக்குள் 1.5 மீட்டர் அகலம் 7 அடி ஆழமும் கொண்ட சுரங்கம் இருப்பதை கண்டறிந்தனர். இந்த சுரங்கமானது 9-10ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததாக கோவில் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டு மூலம் தெரிய வந்துள்ள நிலையில் பண்டைய கால ராஜாக்கள் கோவில் சம்பந்தமான முக்கிய ஆவணங்கள் அல்லது நகைகள், சிலைகள் போன்றவர்களை எழுதியிருக்கிறார். பாதுகாப்பதற்காக இது போன்ற சுரங்கப்பாதையை முற்காலத்தில் ஏற்படுத்தப்பட்டிருக்கலாம் எனவும் தொல்லியல் துறையினர் தெரிவிக்கின்றனர். மேலும் இந்த நிலவரையை அரசு உத்தரவின் பேரில் அடுத்த கட்ட ஆய்வு மேற்கொள்ளப்படும். 7 அடி ஆழம் 1.5 மீட்டர் அகலம் கொண்ட இந்த நிலவரையை போதிய பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் சென்று பார்க்க முடியாத சூழ்நிலை இருப்பதால் அரசின் உத்தரவின் பேரில் ஆய்வு செய்ய வேண்டும் எனவும், இந்த சுரங்கமானது திருப்பாச்சூர், திருவலங்காடு வரை நீடித்திருக்க உள்ளதாகவும், அதனால் இந்த கோவிலை அகற்றாமல் நெடுஞ்சாலைத்துறையினர் நடவடிக்கை எடுக்க அரசு உத்தரவிட வேண்டும் என கிராம மக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். எனது பெயர் முருகானந்தம். நான் இந்த பட்டரைப்பெரும்புதூர் ஊர் கிராமத்தை சேர்ந்தவன். பட்டரைப்பெரும்புதூர் என்றால் இங்க ஆதி காலத்தில் அரசர்களுடைய போர் வாட்கள் கருவிகள் செய்யும் இடம் பட்டறை. அந்த பட்டறை என்ற பெயரில் தான் இந்த ஊர் விளங்குகிறது என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஊரில் முதலியே தொல்பொருள் ஆராய்ச்சி நிலையத்திர்கள் நோண்டி பார்த்திருக்கார்கள். அப்பொழுது கிணறு, உள்கிணறு, 12ஆம் நூற்றாண்டுக்கு முந்தைய பாத்ரூம், டாய்லெட் போன்றவர்களெல்லாம் கண்டுபிடித்தார்கள். இப்பொழுது இந்த முருகர் கோயில் பழமையானது என்று தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்கிறார்கள். குலோத்துங்க சோழனின் 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த கோவில் கீழே நிலவரையும் அது தொடர்ந்து சுரங்கப்பாதையும் உள்ளது என்றும் கூறினார்கள். நேற்று ஊர் மக்கள் திரண்டு இந்த கோவிலை பார்த்தார்கள். இப்பொழுது நெடுஞ்சாலைத்துறை இந்த இடத்தில் வருவதால் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களின் மூலம் கண்டுபிடிக்கப்பட்ட 12ஆம் நூற்றாண்டு இந்த கோயில் சிறிதும் சிதிலமடையாமல் காப்பாற்றப்பட வேண்டும் என்று வேண்டுகோள் இருக்கின்ற கிராம மக்கள் மூலம் வேண்டுகோள் இருக்கின்றது. இந்த கோவிலை சுற்றியுள்ள இடங்களும் பல நூற்றாண்டுகள் பழைய ஞாபக சின்னங்கள் கிடைத்துள்ளது. இது தொல்பொருள் ஆராய்ச்சி நிலையத்தில் கண்டுபிடித்திருக்கார்கள். சென்னை சுற்று வட்டாரத்தில் உள்ளவர்கள் திருத்தணிக்கு பாத யாத்திரை போகும்போது இங்க தங்கும் இடமாக இருக்கின்றது. இங்க அன்னதானங்கள் நடக்கின்றது. இந்த கோவில் பிரசித்தி பெற்ற இடமாகவும் இருக்கின்றது. இந்த கோவில் சிலை 6 அடி நீளம் உள்ளது. வள்ளி தெய்வயானை சமேதமாக இந்த பெரிய கோயிலாக திறந்து வளர்கிறது. இந்த கோவில் மூலஸ்தானத்தில் கீழே அந்த நிலவரை இருக்கிறது. அந்த நிலவரையில் சுரங்கப்பாதை போகிறது என்று தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் கூறுகின்றார்கள். இதை கண்டுபிடிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.